என்னம்மாக்கா? என்னம்மா எதுவுமே பண்ணாம வச்சிருக்க? நான் காலையிலேயே சொல்லிட்டு தானே போனேன், நான் வரும்போது ஸ்நாக்ஸ் இருக்கணும்னு. இங்க நீ சொல்லிட்டு போனதுனாலதான் அம்மாச்சி கொலக்கட்டை வச்சிருக்கேன், இந்த வந்து சாப்பிடு வாடி. எனக்கு கொலக்கட்டை எல்லாம் வேணாம் அம்மாச்சி, வேற மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டேன்ல. இட்டில கொலக்கட்டையை காட்டி வேற என்ன தீவனம் வேணும்? நல்ல இனிப்புக்கு வெல்லம் தேங்காய் பூலாம் திரிய போட்டு அம்மாச்சி கமகமன்னு பிடிச்சி வச்சிருக்கு, திண்டு வாத்துட்டு சொல்லுவேன். சாப்பிடு மக்கா, ஒன்னு எடுத்து திண்டு வாத்தா தானே எப்படி இருக்குன்னு தெரியும். எனக்கு வேணாம் அம்மாச்சி, வேற ஏதாவது வேணும். வீட்டுல இருக்கிறத பொம்பளை பிள்ளைய திண்டு பழகிக்கங்க, அதுதான் வேணும் இதுதான் வேணும்னு ஆடிக்கிட்டு தெரியாத. திண்டா தின்னு திங்காட்டி போடி. அம்மா எட்டில நீ சும்மா இரு, அவதான் சின்ன பிள்ளை ஆடுறானா நீ அதை காட்டி பேசுவ. எம்மா கொலக்கட்டைய காட்டி வேற என்ன வேணும்? அம்புட்டு இனிப்பு போட்டு சுட்டு வச்சிருக்கு, வேணாம்னா என்ன ஒரு திமுறப்ப? அத்தா ஏதாவது செஞ்சு வையின்னு சொல்லவும் நான் தாண்டி அம்மாச்சி கொலக்கட்டையை பிடிச்சி வச்சுட்டேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நாளைக்கு அதை செஞ்சு வைக்கிறேன் சரியா? எம்மா சும்மா தாங்கிக்கலாம் இருக்காத, வீடு திங்காட்டி போகட்டும். நீ சும்மா இருமுட்டி, வந்ததுல இருந்து பார்த்தா பிள்ளைய போட்டு திட்டி குமிச்சுக்கிட்டு இருக்கா. பொம்பளை பிள்ளையில இப்பவே இருக்கிறத தின்னு அடிச்சு ஒட்டிக்கி வளர்க்கணும், இல்லைன்னா நாளைக்கு நம்மளே எவ்வளவு இது பண்ணிட்டு போயிருவாளுக. ஆமா பண்ற ஆளுக அதெல்லாம் என் பேத்தி மருக சொல்லு வார்த்தையை கேட்டு நல்லா இருப்பாளுக. அம்மா குலாப் ஜாமுன் இருக்கு. என்ன உனக்கு மட்டும் ஜாமுனா? எப்படி? கிச்சன்ல தான் இருந்துச்சு, ஏன் நீ பார்க்கல? நான் பார்க்கும்போது இந்த கொலக்கட்டை தான் இருந்துச்சு, குலாப் ஜாமுன்லாம் இல்லையே. உனக்கு மட்டும் ஸ்பெஷலா கொடுத்துட்டு எனக்கு மட்டும் கொலக்கட்டையை கொடுத்துருக்காங்களா? எட்டில அது தீபாவளிக்கு சுட்டது, என்ன அவளுக்கு மட்டும் ஸ்பெஷலாவா கொடுக்குறேன்? அதையே எனக்கும் கொடுத்துருக்கலாம்ல. எனக்கு திமுரு தாண்டி, தீபாவளிக்கு சுட்ட முறுக்கு அதிரசம் கொலாப்பு சாமான்லாம் கிடக்கையில என் வேலை மெனக்கண்டு இந்த கொலக்கட்டை அவி புள்ள கேட்டுட்டாலேன்னு சொன்ன பத்தியா? எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். நீங்க ஒரு ஆளுக்குன்னு நீங்க கேட்ட உடனே செஞ்சு கொடுக்குறேன் பாரு, எங்களை தாண்டி சொல்லணும். சரி இது வேணாட்டா வை, அப்பா வந்து சாப்பிடுவாங்க. நீ போய் வேணும்னா அந்த 2 உருண்டை எடுத்து தின்னு போ. எனக்கு ஒன்றும் வேணாம். போ மக்கா, செஞ்சு வச்சு வீணா போகுதுன்னு தானே அம்மா திட்டுறா. மாவு மடி வெல்லம் எல்லாம் கொஞ்சம் காசா விற்கிது, ஊருப்பட்ட காசு போட்டு கஷ்டம் பார்க்காம வாங்கி கொடுத்தா வீணாக்காம சாப்பிட முடியடி ஆத்தா. அதுக்காகத்தானே அம்மா திட்டுறா, வேற எதுக்கு திட்டுறா? இடி பிங்கு, அந்த உருண்டை இங்க இருக்கா இல்லையா? இன்னும் 10 உருண்டை இருக்குமா? எட்டிலா மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு இருக்காம போய் அந்த உருண்டையில 2 எடுத்து வச்சு தின்னு போ. அது சரி, வெட்டுல கழுத்து தனியால தொங்கிரும் போல. எட்டி அமுசா, எட்டி அமுசா, அடியில ஒரு சம்பு தண்ணி அள்ளிட்டு வாடி, அடைக்குது. என்ன செய்யற உள்ளக்கே, அடைக்குதா இல்லையா? அடியால ஒரு சம்பு தண்ணி அள்ளிட்டு வாடி. அத்தக்கிழவி இதோ வந்துட்டேன். அடி அமுசா, என்னடி செய்யற தண்ணி அள்ளிட்டு வராம? அத்தக்கிழவி நான் அள்ளிட்டு வந்தானே, அவ அள்ளிட்டு வந்தானே. அட விக்கிக்கிட்டு செத்துக்கிட்டு போயிடாதீங்க, குடிங்க அத்தக்கிழவி. அடி அமுசா. அத்தை நீ தண்ணடி தண்ணி கொண்டு வர சொன்னேன், முடியாதுன்னா முடியாது, வந்து அள்ளி குடிங்கன்னு சொன்னா நான் வந்து அள்ளி குடிச்சிருவேன்ல, எதுக்கு தேவையில்லாத வேலை பாக்குற நீ? இல்லத்த நான் தோசை ஊத்திட்டு இருந்தேன், அதான் அக்கா அள்ளிட்டு வந்தாங்க. ஏன் அத்தக்கிழவி, யார் அள்ளிட்டு வந்தா என்ன? அவ வேலையா இருக்கான்னு சொல்லித்தானே நான் அள்ளிட்டு வரேன். இந்தாங்க அத்தக்கிழவி குடிங்க. வாரட்டி அம்சா, உன்னால எனக்கு ஒரு வேலை பார்க்க முடியும், ஒரு உதவி பண்ண முடியும்னா பாரு, இல்லைன்னா என்னால பார்க்க முடியாதுன்னு போட்டு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அத்தை ஏன் அத்தக்கிழவி இப்படிலாம் பண்றீங்க? என் கையால ஒரு சம்பு தண்ணி கூட வாங்கி குடிக்க கூடாது. சரி காலையில 5 மணில இருந்து எந்திரிச்சு வேலை பார்க்கறமேன்னு இப்பத்தான் பசியோட 2 தோசையை ஊத்திட்டு உட்கார்ந்தேன். நிம்மதியா சாப்பிட விடுறாங்களா அந்த வீட்டுல? எனக்கு தோசை வேணாம், ஒண்ணு வேணாம். அத்தை சரி உட்காருங்க, நான் தண்ணி அள்ளிட்டு வரேன். எனக்கு வேணாண்டி அத்தை. அத்தை ப்ளீஸ் அத்தை, சாப்பிட்டுட்டு போங்க, நீங்க பசி தாங்க மாட்டீங்க, சுகர் வேற இருக்கு, மாத்திரை போடணும்ல. எனக்கு வேணாண்டி, சொன்னா கேளு. ஒருவேளை சாப்பிடாம மாத்திரை விடாம இருந்தா நான் ஒன்னும் செத்து போயிட மாட்டேன். அத்தை என்னக்கா அத்தை இப்படி பேசிட்டு போறாங்க? அம்சிகுந்தானி, நான் என்னைக்காவது வினையா எடுத்துக்கிட்டு பேசியிருக்கனாடி? எப்போதும் போல விளையாட்டுக்கு தானே அதுக்கு ஃப்ரெண்டுக கிட்ட கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு போய் இந்த கிழவி எப்படி மூஞ்சியை திருப்பிக்கிட்டு போகுது பாரு. என் மனசுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஃபீல் பண்ணாதீங்க நெடுவாளியக்கா, அத்தை ஏதோ கோவத்துல வச்சுட்டு போயிட்டாங்க. மறுபடியும் வந்து நான் சாப்பிட சொல்லி சமாதானப்படுத்திடுறேன். நான் தண்ணி அள்ளிட்டு வராமலே இருந்திருக்கலாம். சமாதானப்படுத்துகிறேன் பேர் வழின்னு தண்ணி அள்ளிட்டு வந்து அதை சாப்பிட விடாமல் பண்ணிட்டேனே. ப்ளீஸ் டி அம்சி, அதை எப்படியாவது சாப்பிட வச்சிரு, அந்த கிழவி பசி தாங்காது. சரிக்கா நான் சாப்பிட வைக்கிறேன், நீங்க அழுகை நிறுத்துங்க.
ஆமா, இப்போ இந்த தோசையை என்ன பண்ண போற? என்ன பண்றது, அதான் பாதியிலேயே வச்சுட்டு போயிட்டாங்களே. நான் கொண்டு போய் குப்பை வழியில வலிச்சு போட்டுட்டு பிளேட்டை கழுவி வச்சிடுறேன். அடியே, ஒரு பாக்கெட் மாவு 35 ரூபாய்க்கு நான் தாண்டி நேற்று வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் அந்த கிழவி 35 ரூபாய்க்கு மாவு வாங்கி எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டாளுங்கன்னா அதுக்கு வேற திட்டி தொலையேன். கொண்டா, அந்த தோசையை நானே திண்டு என் கவலையை ஆத்திக்கிறேன். பரவாயில்ல நெடுவலிக்கா, இதை கொண்டு போய் கொட்டிட்டு நான் உங்களுக்கு புது தோசை ஊத்திட்டு வரேன். இருக்கட்டும் இருக்கட்டும் முடி, நம்ம அத்தை கிழவி தானே, அது சாப்பிட்டதை சாப்பிட்டா ஒன்றும் தப்பு இல்லை. குடு எதுக்கு வீணாக்குற? எங்கள் அம்மா திண்டுட்டு வலிச்சிட்டு வச்சா கூட அதை வலிச்சு நான் தின்றுருக்கேன். அத்தை கிழவியும் எனக்கு இன்னொரு அம்மா தானே, அது சாப்பிட்டதை சாப்பிட்றதுனால ஒன்றும் தப்பு இல்லை. எந்த சாப்பாட்டு பொருளையும் வீணாக்கக்கூடாது. குடு, நான் சாப்பிட்டுக்கிறேன். அத்தான், எனக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்து போர் அடிக்குதுங்க அத்தான். வெளியில எங்கேயாவது கூட்டிட்டு போறீங்களா? அட, நீ இப்படியெல்லாம் என்கிட்ட கேட்க மாட்டியான்னு நான் ஆவலோட இருந்தேன். எங்கே போகலான்னு சொல்லு சிம்ரன், போயிடுவோம். படத்துக்கு போவோமா? படத்துக்கு போறதெல்லாம் போரிங் அத்தான். 3 மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்துருந்து எந்திரிச்சு வரணும். அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. வேற எங்கேயாவது வெளியில போய் சுத்தி பார்க்கலாமா? சிம்ரன், நீ என்ஜாய் பண்றது மாதிரி இடம்னா இந்த ஊர்ல ஒரு அருவி இருக்கு. அந்த அருவிக்கு போய் 2 பேரும் சேர்ந்து குளிச்சு குத்தாட்டம் போட்டுட்டு வருவோமா? போடுவையா? போடுவேன். குத்தாட்டமும் போடுவேன், கும்மாளமும் போடுவேன். ஏன் போட மாட்டேன்? அக்கா, எங்க கூட நீங்களும் வர்றதுன்னா வாங்க, எல்லாரும் சேர்ந்து போய் கழிக்கலாம். சீ, வாய மூடு. நீ போறதே ஏன் புருஷன் கூட, இதுல என்னைய வேற துணைக்கு கூப்பிடுற? உனக்கெல்லாம் அசிங்கமா இல்ல? லைலா, என்னையா என்ன சவுண்ட கொடுக்குற? கட்டின பொண்டாட்டிய குத்துக்கல்லு மாதிரி வீட்டுக்குள்ள வச்சுட்டு எவ்வளவு கண்டவளையும் கூட்டிக்கிட்டு நான் அருவிக்கு போய் குளிச்சு குத்தாட்டம் போடுறேன்ற உனக்கு இத சொல்ல வெக்கமா இல்ல? அதுவும் ஏன் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு? என்னது ஓ வீடா? ஓ வீடு இங்க எங்க இருக்கு? இது உன் அண்ணன் வீடு, அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு பேசிக்க. என் அண்ணன் வீடாவே இருந்துட்டு போகுது. நான் பிறந்து வளர்ந்த வீடு தானே. என் வீட்லயே உட்காந்துக்கிட்டு கண்டவ கூடயும் உட்காந்து கணச்சுக்கிட்டு இருக்க. என் மனசு எவ்வளவு வேதனைப்படுன்னு உனக்கு கொஞ்சமாவது புரியுதாயா? இங்க பாரு, இப்படி சென்டிமெண்டா பேசல அந்த கொக்கி குமார கவுத்தரலான்னு கனவுல கூட நினைக்காத. எனக்கு சிம்ரன் தான், சிம்ரனுக்கு நான் தான். இந்த வீட்டில் தான் நாங்கள் இருப்போம். எங்களுக்கு நீ வடிச்சு தான் கொட்டணும். உன் வேலை ஒரு வேலைக்காரி மாதிரி எங்களுக்கு சோறாக்கி போடுறது மட்டும். அதை தவிர்த்து எங்களை ஏதாவது பேசணும், ஆண்டு அடக்கணும்னு எல்லாம் நினைச்ச அப்பவே உனக்கு சமாதி கட்டிடுவேன். ஜாக்கிரதையா இருந்துக்க. அதுக்காக நீ என்ன பண்ணாலும் என்னால பாத்துக்கிட்டு பொறுமையா இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. உன்னை யாரு பொறுமையா இருக்க சொன்னா? போ, ஊரை கூட்டு பஞ்சாயத்தை வை, உங்க அண்ணனை கூப்பிடு. என் புருஷன் இந்த மாதிரிலாம் எவ்வளையோ கூட்டி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு கூத்தடிக்கிறான்னு சொல்லு. உன்னை யாருமா வேணான்னு சொன்னா? அட சொல்லு. என்னப்பா அமைதியா நிக்கிற? போய் சொல்ல வேண்டியதானே? இங்க பாரு, சொல்லணும்னு நினைச்சா எனக்கு 1 நிமிஷம் ஆகாது. இப்ப போய் எங்க அண்ணன் கிட்ட சொன்னா கூட ஒரு அருவாள் எடுத்து உன்னை வெட்டி 2 துண்டா போட்டுட்டு அவன் போய் ஜெயில உட்காந்துப்பான், தெரியும்ல? சரி, உங்க அண்ணன்ட்ட போய் சொல்லு. அருவாள் எடுத்துக்கிட்டு வந்து என்ன வெட்ட சொல்லு. யாரு வேணாம்னு சொன்னா? அட போய் சொல்லுடியே. நேர வரும்போது நானே சொல்லுவேன். நீ சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. அதானே, இப்ப போய் சொன்னீங்கன்னா அவன் யாரு என்னன்னு அவன் கேட்பான். அவன் என்ன அருவாள் எடுத்துக்கிட்டு வெட்ட வரும்போது இந்த சொத்து பூரா உன் பேர்ல தாண்டா இருக்கு, உன் தங்கச்சி பெரிய யோக்கியம் நல்லவன்னு அவளுக்கு ஏத்துக்கிட்டு நீ என்னைய வெட்ட அருவாளை தூக்கிக்கிட்டு வரியான்னு நான் கேட்பேன். அதுக்கப்புறம் நொன்னேங்காரன் அதே அருவாளை திருப்பி கொண்டுட்டு வந்து உன்னைய வெட்டி 2 துண்டா ஆத்துல எடுத்து வீசிட்டு போயிடுவான்ல. அதுக்கு பயந்துக்கிட்டு நீ சொல்ல மாட்ட, அப்படித்தானே? நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்னை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி 2 பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன் பாரு. என் புத்திய செருப்பால் அடிக்கணும்யா. இந்த மாதிரி ஒரு வீணா போனவ பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு என்ன போட்டு பாக்குறேன்றல. பாரு லைலா, என்னை பத்தி என்ன வேணா பேசு. என் சிம்ரனை பேசணும்னு நினைச்ச நீ இந்த இடத்துல இருக்க முடியாதாமா, சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதையே போய் உள்ள இருக்கிற உன் புடவையில ஒரு நல்ல புடவைய எடுத்துட்டு வா. நானும் என் சிம்ரனும் வெளியில போறோம். ஓஹோ, என் புடவையை எடுத்துட்டு வந்து கொடுத்து இவளுக்கு கட்டி வெளியில கூட்டிட்டு போறியா? இந்த அசிங்கத்துக்கு எங்க அண்ணன் கையால நான் வெட்டுப்பட்டே செத்துறலாம். என்னால எல்லாம் எடுத்துட்டு வர முடியாது. இந்த ரெட்டை குடும்பம் இருக்கிற அழகுக்கு என் புடவை கேக்குதா? இவளுக்கெல்லாம் என் புருஷனை விட்டதே பெருசு, என் புடவைய கொடுக்கணுமாம்ல. இங்க பாரு, என் புருஷனை கூட நான் விட்டுருவேன். ஆனா என் புடவைய எவளுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். இவங்க புடவையை எடுத்துட்டு வர சொல்லி என்னைய அசிங்கப்படுத்துறீங்க? எனக்கு இருக்கிற வசதிக்கும் என்கிட்ட இருக்கிற பணத்துக்கும் ஒரு ஜவுளி ஸ்டோரையே கொண்டுட்டு வந்து இந்த ஊர்ல வச்சு ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் என்னால புடவை கொடுக்க முடியும். யார்கிட்ட போய் யாருக்கா புடவை கேக்குறீங்க?
இல்ல சிம்ரன், நீ ஏன் டென்ஷன் ஆகுற? இவ வச்சிருக்கிற சேலை பூரா நான் எடுத்து கொடுத்ததானே. இவ சேலைய கட்டி அப்படியே பளபளன்னு வந்து பக்கத்துல நின்றுட்டாலும் முகரைய பார்க்க சகிக்காது. உனக்கு உடனே போய் டவுன்ல சேலை எடுத்து கொடுக்க முடியாதுல்ல, அதனாலதான் இவகிட்ட கேட்டேன். என்னையா சொன்ன? என் முகரக்கட்டையே பார்க்க சகிக்காதா? இத்தனை வருஷமா இந்த முகரக்கட்டையை தானே பார்த்துக்கிட்டு இருந்த. அப்பெல்லாம் இனிச்சிச்சு, இப்ப மட்டும் கசக்குதோ? எல்லாம் இந்த ரெட்டை குடுமி வந்த நேரம். அடியே ரெட்டை குடுமி, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நானே இந்த ஊரை விட்டு உன ஓட ஓட விரட்டல. என் பேரு லைலா இல்லடி. அத்தான், எனக்கு இந்த பொம்பளை முகரைய பார்க்கவே பிடிக்கல. நீங்க இத்தனை வருஷம் எப்படிதான் இவளை பார்த்துட்டு இருந்தீங்களோ எனக்கு தெரியல. வாங்க முதல்ல எங்கேயாவது வெளியில போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். இங்கனக்குள்ள இருந்தோம்னா எனக்கு பிபி எகிரிரும் போல் இருக்கு. சரி சரி வா செல்லம், நீ டென்ஷன் ஆகாத. வா சிம்ரன், நான் இருக்கும்போது நீ ஏன் கோவப்படுற? ஐயோ, என் சிம்ரன் டென்ஷனா போறாளே. எல்லாம் ஒன்னால வந்ததுடி. இப்ப எப்படி அவளை சமாதானப்படுத்துவேன்? அவளுக்கு இருக்கிற வசதிக்கு நீ எல்லாம் பக்கத்துல நின்று பேசுறதே தப்பு. அவளை எதிர்த்து வேற பேசுறியா? இன்னொரு தடவை என் சிம்ரனுக்கு முன்னாடி இப்படி முகரைய சுண்டிக்கிட்டு பேசுனதை பார்த்தேன், அப்புறம் இருக்குடி உனக்கு. போயா போ. கட்டின பொண்டாட்டியை விட காசு பணம் தான் பெருசுன்னு இன்னொருத்தி கூட போறீல. இது எல்லாத்துக்கும் சேர்த்து நீ அனுபவிப்ப. அடி போடி பைத்தியக்காரி. இப்பெல்லாம் நல்லவங்க சாப விட்டாலே பழிக்க மாட்டேங்குது. உன்ன மாதிரி உடம்பு முழுக்க விச வச்சிருக்கிறவ சாப விட்டா பழிக்க போகுது. போடி போடி, போய் வேலையை பாருடி. இட்ல நல்லா இருக்கான்னு பார்த்து தின்னு. நாள் ஆயிடுச்சுல, கெட்டு போனாலும் போயிருக்கான். நல்லா இருக்குமா, சூப்பரா இருக்கே. சரி சரி சரி, சீனி பாகுல போட்டதுல அதான் கெட்டுக்கிட்டு போயிருக்குமோன்னு நினைச்சேன். அம்மா, ஹனி கேக் கிச்சன்ல இருக்கு. நீ என்னம்மா எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள வச்சுட்டு இல்ல இல்லன்ற? இட்டில சொல்ல மறந்துட்டேன் பத்தியில. காலையில நீங்க பள்ளிக்கூடம் போனதுக்கு அப்புறம் அத்தை மாமாலாம் வந்திருந்தாங்களா, அவங்க வாங்கிட்டு வந்து கேக்கும் டீ. அன்னைக்கிலே இந்த கேக்கு கிடக்கு, தீபாவளிக்கு சுட்ட முறுக்கு அதிரசம் கிடக்கு. இந்த நேரத்துல இந்த கொலக்கட்டையை அவிச்சிருக்கவே தேவையில்லை. இது இருக்குன்னு சொல்லியிருந்தா இதை போட்டுக்கிட்டு எதுக்கு அவிச்சு வீணாக்கன்னு? இல்லாத அன்னைக்கு இந்த மாதிரி என்னத்தையும் சுட்டு கொடுத்தாத்தேன் திம்பாளுக. இப்ப இம்புட்டு சாமான் கிடக்கையில இதை சுட்டா திம்பாளுகளா உனக்கு? சுத்தமா நினைப்பே இல்லம்மா. இப்ப என்ன அவிச்ச கொலக்கட்டிய நான் என் புருஷன்லாம் திங்க மாட்டோமா? இவளுக்கு திங்கலைன்னா போயிட்டு போறாளுக, நாங்க புருஷன் முன்னாடி திண்டுட்டு போறோம். அம்மா, அத்தை மாமா என்னம்மா திடீர்னு வந்திருக்காங்க? அப்புறம் எங்களெல்லாம் பார்க்கவே இல்ல. அம்மாச்சிக்கும் தாத்தாவுக்கும் 60 கல்யாணம் பண்ண போறாங்களாம். அந்த விஷயத்த சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டாகம் டீ. அம்மா, அம்மாச்சிக்கும் தாத்தாவுக்கும் தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இப்பவும் எதுக்குமா கல்யாணம் பண்றாங்க? ஏட்டி, அன்னைக்கிலே உன் மகளுக்கு கேட்குற கேள்வியை பத்தியா? கேட்டீல, நாங்க வயசு பிள்ளையா இருக்கையில எனக்கு அப்பாவுக்கு மாமாவுக்கு அத்தைக்கெல்லாம் அம்மாச்சி தாத்தாலாம் கல்யாணம் பண்ணி வச்சாகல்ல. இப்ப நாங்க வளர்ந்து பிள்ளையெல்லாம் இருந்து பேரம்பேத்தி எடுத்துட்டாங்க. இப்ப எல்லாருமா சேர்ந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அழகு வைக்க போறோம். அதுக்காக தான் பண்றது. ஐயோ, அப்பனா ஜாலியா இருக்கும்லம்மா. ஆமா, இந்த மாதிரி கல்யாணம் காட்சிங்கிற விசேஷத்துலதான் நம்ம சொந்த வந்தவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல நின்று கல்யாணத்தை முடிச்சு அவங்க கையால நம்ம ஆசீர்வாதத்தை வாங்குறோம்ல, அது தாண்டி பெரும் பாக்கியம். அந்த மாதிரி கொடுப்பனைலாம் எல்லாருக்கும் கிடைக்காது. 60 கல்யாணம் பண்றது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அம்மா, எல்லாரும் ஒன்று சேர்றதுக்கு தாத்தா பாட்டிக்கலாமா கல்யாணம் பண்ணுவாங்க? ஐயா ஐயா, இவளுக்கு நான் என்னத்த சொல்றது? கேட்டீங்களா, இப்ப வாரம்னா 7 நாள் சேர்ந்தது ஒரு வாரம்னு சொல்றோமா, அதே மாதிரி 30 நாள் 31 நாள் சேர்ந்தது ஒரு மாசம்னு சொல்றோமா. வாரம் மாசம் வருஷம்னு இருக்குல்ல, அப்படி 12 மாசம் சேர்ந்தது ஒரு வருஷம். அப்படித்தானே டீ? ஆமா, 12 மாசம் சேர்ந்தது ஒரு வருஷம். வருஷம் வருஷம் 12 மாசம் முடிஞ்சோன்னே நம்மளுக்கு ஒரு வயசு முடியுது. அப்படித்தானே? ஒரு வயசு முடிகிறதுனாலதான் ஒரு வயசு முழுமை அடைஞ்சிருச்சுன்னு சொல்லி நீங்க எல்லாம் கேக்க வெட்டி பிறந்த நாள் கொண்டாடுறீங்க. அப்படித்தானே டீ? ஆமா, வருஷம் வருஷம் நம்ம பெரியவளாகிறோம்ல, அப்ப அந்த வருஷத்தை செலிப்ரேட் பண்றதுக்காக கேக்க வெட்டி கொண்டாடுறோம். ஏமா, அதுக்கும் கல்யாணத்துக்கும் என்னம்மா சம்பந்தம்? இதில ஏன் படிப்புக்கு எட்டுனது மாதிரி உங்களுக்கு என்னன்னு சொல்லி புரிய வைப்பேன். உனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லுமா. இப்போ உங்களுக்கு நான் என்னன்னு சொல்லி புரியப்பேன். எட்டிலா, இந்த கிழமை இருக்குல்லம் டீ, ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமைன்னு ஆரம்பிச்சு சனிக்கிழமையோட முடியுதா, அது ஒரு வார கணக்குன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி மாசத்துல சித்திரை வையாசி ஆணின்னு முடியுதா, அது கடைசி மாசம் முடிவில் ஒரு மாசம்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி வருஷங்கிறது 60 வருஷம் கணக்கு இருக்கு. சரியா? வாரத்தில் 7 நாள் கணக்கு, மாசத்துல 12 மாசம் கணக்கு, வருஷத்துல 60 வருஷங்கிறது கணக்கு இருக்கு. 60 வருஷம் வாழ்ந்துட்டா ஒரு நிறைவான வாழ்க்கையை
வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கு சமம். அப்போ 60 வருஷம்ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். 60 வருஷம் அவங்க வாழ்ந்து அவங்க கல்யாண வாழ்க்கை நல்லது கெட்டது அனுபவம், அவங்க புள்ள குட்டிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க பேரம்பேத்தி எடுத்து எவ்வளோ பெரிய பூர்த்தி அடைஞ்சிருக்காங்க பத்தியா. அந்த பூர்த்தியான நிறைவான வாழ்க்கையை கொண்டாடுறதுக்காகத்தான் அவங்களுக்கு வந்து பிறந்த நாளுன்னு வைக்காம அவங்க மனைவியோட சேர்ந்து கல்யாண நாளுன்னு கொண்டாடுறது. மாசம் 12 மாசம் சேர்ந்தது ஒரு வருஷம்னு தெரியும். ஆனா வருஷத்துல 60 வருஷம் வந்துச்சுன்னா ஒரு நிறைவான வருஷம்னு எனக்கு இவ்வளோ நாளும் தெரியாது. வருஷங்கள் 60ஆ? ஆமாடி. இப்போ நம்ம காலண்டர் கிளிக்கிறோம்ல, அதில் எல்லாரும் போய் பாருங்க. ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி குரோதி வருஷம்னு இந்த வருஷத்தை குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. குரோதி வருஷம்ங்கிறது இந்த வருஷத்தோட பேர். இந்த வருஷத்தில் பிறந்த பிள்ளைய அடுத்து 1வது 2வது 3வதுன்னு 60வது வருஷம் பிறந்த நாள் கொண்டாடுவாங்கல்ல, அந்த 60வது வருஷமும் குரோதி வருஷமாத்தான் வரும். 60 வருஷம் முடிவில் அடுத்த வருஷம் தொடங்கும். எப்படி இந்த மாதம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா அடுத்த வருஷம் சித்திரை மாசம் ஒரு வருஷம் முடியுதுன்னு கணக்கு சொல்றான். அதே மாதிரி இந்த வருஷம் குரோதி வருஷம்னா அடுத்த 60 வருஷம் கழிச்சுதான் குரோதி வருஷம் வரும். 60 வருஷம்ங்கிறது ஒரு கணக்கு, அதை தாண்டி சொல்லுவாங்க. இது கூட சொல்லி கொடுக்காம அப்ப பள்ளிக்கூடத்துல எல்லாம் என்ன செய்யறாங்க? ஆமா, இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சுமா. வாரம் வந்து 7, மாதம் வந்து 12, வருடம் வந்து 60. சரியாமா? கரெக்டா? ஆமாடி, நான் உங்களுக்கு தெளிவாக புரிய வச்சேன்னா என்னன்னு தெரியல. ஆனால் காலண்டரை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பிறக்கிற பிள்ளைய குரோதி வருஷத்தில் பிறந்திருக்கங்க. ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி குரோதி வருஷம்னு அதில் காலண்டரில் எழுதியிருக்கான். இந்த குரோதி வருஷம் வருஷம் இப்போ 2024 இது குரோதி வருஷம்னு சொல்லுவாங்க. அடுத்த வருஷம் இன்னொரு பேர் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு பேர் சொல்லுவாங்க. சித்திரை வைகாசி ஆனி ஆடி மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு சொல்லுவாங்க. அடுத்த 60வது வருஷத்தில் இதே மாதிரி குரோதி வருஷத்துல வந்து நிற்கும். அதைத்தான் சொல்றது, ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்த அந்த 60வது வருஷத்துல என்னைக்கு இதே மாதிரி தீர்க்க சுமங்கலியோட அந்த தாத்தா வந்து இன்னும் ஆயில பெருகி நல்ல வாழ்க்கையை வாழணும், கூட 80 வயசு 90 வயசு 100 வயசு வரைக்கும் அவங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும்னு சொல்லி அந்த 60வது வருஷத்துக்கு அவங்களுக்கு வந்து கல்யாணத்தை முடித்து சொந்த பந்தங்கள்லாம் கூடி அவங்க கையால் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி பேர பிள்ளைய பெத்த பிள்ளைய எல்லாரும் சந்தோஷமாக அவங்க கல்யாணத்தை நடத்தி பார்க்கறது. ஒரு நிறைவான வாழ்க்கையை வந்திருக்காங்கல்ல, அதனால அந்த மாதிரி சொல்லுவாங்க டி. அதுக்கப்புறம் 80 கொண்டாடுவாங்க, அப்புறம் 100 கொண்டாடுவாங்க, அப்படி போய்கிட்டே இருக்க. அன்னைக்கிலே இப்போ நீ சொன்னதெல்லாம் கூட எனக்கு கூட தெரியாதுடி. ஏதோ 60ஆம் கல்யாணம் பண்ணுறேன் 80ஆம் கல்யாணம் பண்ணுறோம்னு என்னத்தையோ சொல்லுவாங்க. நானும் ஈழுன்னு மண்டையாட்டிக்கிட்டு இருப்பேன். அம்பிடுத்தான் எனக்கு தெரியும். அப்போ உங்கள் அப்பாவுக்கு 60 வயசு முடிஞ்சிருச்சாக்க? ஆமாம்மா, இந்த வருஷம் தானே அப்பாவுக்கு 60 முடிஞ்சிருக்கு. திருக்கடையூர் அபிராமி கோயிலில் 60ஆம் கல்யாணம் பண்ணோம்னா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. ஆனால் மைனி நம்ம ஊர் அம்மன் கோயிலையே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எங்கே ஒன்றுனா என்ன, நல்லபடியாக சொந்த பந்தம் எல்லாம் சேர்ந்து உங்களோட ஆயுள் காலம் நீடிக்க இருக்கணும். நீங்கள் என்றைக்கும் சந்தோஷமாக இதே மாதிரி ஒற்றுமையாக இருக்கணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இந்த 60ஆம் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி முடிக்கணும்.